முதலீட்டாளர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்க ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் ஐபிஓ பத்தி தான் நாம இதுல தெரிஞ்சுக்க போறோம். ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் என்ன மாரியான தொழில் பண்றாங்க? இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா? வேணாவா? அப்படின்னு நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? அப்படிங்கிறத முழு டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐபிஓ டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நிறுவனத்தோட டீட்டெயில வந்து நம்ம பார்த்துடலாம். ஆதிஸ் இண்டஸ்ட்ரி லெட்ஸ் ரீசைக்கிள் மற்றும் நான் ஃபெரஸ் மெட்டல் வந்து ரீசைக்கிள் பண்ணி அது மூலமா வந்து பேட்டரி, சிவி பல்வேறு துறைகளுக்கு வந்து வழங்கிட்டு வராங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்தவரையும் பழைய பேட்டரி மற்றும் நான் ஃபெரஸ் ஸ்கிராப் இதெல்லாம் வந்து மறுசுழற்சி செஞ்சு வித்துட்டு இருக்காங்க. ரீஃபைன்டு லெட் மற்றும் பல்வேறு லெட் அலாய் வந்து தயாரிச்சு குடுத்துட்டு இருக்காங்க. பேட்டரி, அப்புறம் எனர்ஜி ஸ்டோரேஜ், இவி, ஆட்டோமேட்டிவ் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு வந்து இவங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவுடன் சிங்கப்பூர், யுஏஇ, ஜப்பான், யுஎஸ்ஏ உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ஐபிஓ வந்து எதுக்காக வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் கேப்பிட்டலுக்காகவும், சில நெறைய கடன் இருக்கு. அத வந்து அடைக்கிறதுக்காகவும் தான் வந்து ஐபிஓ வரதா சொல்லியிருக்காங்க. ஜெனரல் கார்ப்பரேட் பர்ப்பஸுக்காகவும் ஐபிஓ வரதா சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த நிறுவனத்தோட ஐபிஓ டீட்டெயில் பார்த்தரலாம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகுது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி வந்து ஐபிஓ க்ளோஸ் ஆகுது. ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து அலாட்மெண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அலாட்மெண்ட் கிடைக்காதவங்களுக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அலாட் ஆயிருந்ததுன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதியே வந்து ஷேர்ஸ் வந்து கிரெடிட் ஆயிடும். ஏன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. இந்த ஐபிஓ டீட்டெயில பொறுத்தவரை பிரைஸ் பேண்ட் வந்து ரூ. 50லேருந்து ரூ. 53ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ ரூ. 2ன்னு இருக்கு. ஒரு லாட்டுக்கு வந்து நீங்க குறைஞ்சபட்சமா 281 ஷேர வந்து வாங்குற மாரி இருக்கும். அப்ப நீங்க ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் வந்து ரூ. 14,893 வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். மேக்ஸிமம் உங்களால வந்து 13 லாட் வரை வாங்க முடியும். அப்ப வந்து நீங்க ரூ. 1,93,609 வந்து இன்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். கம்பெனியோட ஃபினான்ஷியல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அசெட் வந்து நல்லாவே வளர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. 2024ல வந்து 196 கோடியா இருந்த நிறுவனத்தோட அசெட் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, படிப்படியா உயர்ந்து 363 கோடியா உயர்ந்திருக்கு. டோட்டல் இன்கம்னு எடுத்துக்கிட்டனாலும் நல்லாவே வளர்ந்திருக்கு. 463 கோடியிலிருந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, 1,168 கோடியா வந்து வளர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் வந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு கிட்டயே வளர்ந்திருக்குன்னு சொல்லலாம். ஈபிட்டா நல்லா இருக்கு. எல்லாமே வந்து ஓரளவு ஓகே தான். பாரோவிங் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியாது. 142 கோடியிலிருந்து வந்து 182 கோடி வரையும் கடன வந்து அதிகரிச்சிருக்காங்க. கீ பெர்ஃபார்மன்ஸ பொறுத்தவரையும் ரீசைக்கிளிங் துறைனால நல்லாவே லாபம் பண்ணியிருக்காங்க. இதனால வந்து ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே வந்து பயங்கரமா வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டெப்ட் பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இப்ப இந்த ஐபிஓல வந்து முதலீட்டாளர்கள் என்னென்னலாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். என்னென்னலாம் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட் ரீசைக்கிள் மற்றும் சர்க்குலர் எக்கனாமி துறையில வந்து செயல்படுற நிறுவனம். ரெவென்யூ மற்றும் ப்ராஃபிட் வந்து நல்லா வேகமா வளர்ந்திருக்கு. இவி மற்றும் எனர்ஜி ஸ்டோரேஜ் துறையில வந்து வளர்ச்சி வந்து நீண்ட காலம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிரே மார்க்கெட் பிரைஸும் வந்து வந்து நேர்மறையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 13% வந்து அதிகமா வந்து லிஸ்ட் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 13% லிஸ்டிங் கெயின் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இதுல கவனிக்க வேண்டிய அபாயங்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெட்டோட விலை வந்து மாறிட்டே இருக்கும். மூலப்பொருட்கள் கிடைப்பதில வந்து சிக்கல் ஏற்படலாம். இந்த நிறுவனம் வந்து லெட்ல வந்து யூஸ் பண்றாங்க. ஒருவேளை சுற்றுச்சூழல் விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டா இந்த நிறுவனம் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசைக்கிளிங் துறையில் வந்து போட்டிகள் அதிகமாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா? வேணாவான்னு அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமே வந்து ஒரு 4 அனலிஸ்ட் வந்து இந்த ஐபிஓ வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 4 பேருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா? மாட்டீங்களான்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இதேபோல ஐபிஓ உள்ளிட்ட பங்குச்சந்தை சார்ந்த பல தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது பணம் பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதோ குறை இருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் திருத்திக்கிறேன். இதே போல ஒரு பயனுள்ள தகவலோட நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. பாய்.